உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பாக்குறீங்க? அந்த ஆள் யாருன்னு தானே பாக்குறீங்க? அவன் நம்ம செல்ல கண்ணுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கான். நாம அமெரிக்காவுக்கு போறோம். ஏன் எல்லாரும் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நாம கீர்த்தி எப்படி கூட்டிட்டு போறது? அவ பிரெக்னண்டா இருக்கான்னு இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல டிராவல் பண்றது அவ உடம்புக்கு நல்லது இல்லையே. அவ எங்க போறா? யுஎஸ். இப்பதானே நீ சொன்ன. ஃபில் ஸ்டேஷனுக்காக போறா. அங்க வெறும் 3 பேர் தான் கூப்பிட்டு இருக்காங்க. உங்களை, ராதாவ, அப்புறம் என்ன. என்ன அநியாயம் இது? திஸ் இஸ் அன்ஃபேர். நானும் உங்க கூட அமெரிக்கா வருவேன். நானும் வருவேன். இது ரொம்ப பெரிய தப்புனா எனக்கும் வரணும். ஆமா, நான் வரலன்னா அப்புறம் வேற யார் வருவாங்க மோகனா? வர்சனாவுக்கு போறோம். ஆட்டோ பிடிச்சு அங்க நேரா அப்படியே போயிடுறதுக்கு. அமெரிக்காக்கு போறோம். அது வேலை விஷயமா போறோம். வேலை விஷயங்கிறதுனால 3 பேருக்கு வீசா ஈஸியா கிடைச்சிரும். அம்மா, பாட்டி, அப்பாவா? ஓ, எப்படியும் 3 பேருக்கு மட்டும்தான் இடம் இருக்கும்ல. ஆனா ஒரு கியூட்டான அழகான பொண்ணுக்காக இடத்தை ஏற்படுத்திக்கலாம் இல்லையா? என்னுடைய இந்த சந்தோஷமான குடும்பத்து மேல யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. கடவுள் என்னைக்கும் இந்த குடும்பத்தை இதே போல சந்தோஷமா வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல அண்ணே? புரிஞ்சிடுச்சு அண்ணி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி. அடடா, ஏன் எல்லாரும் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்னு எனக்கு சொல்லுங்க. ஏன் சந்தோஷமா இருக்கீங்க சொல்லுங்க. அட, நம்ம குஷி இருக்கால, இவளும் நம்ம கூட அமெரிக்காவுக்கு வரா. அப்படியா? ஆனா லக்கேஜா? ஏன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பெரிய லக்கேஜ் எல்லாம் இருக்காதுல்ல. என்ன நீ லக்கேஜா வந்துடுறியா? பொட்டிக்குள்ள அப்படியே நீ படுத்துக்கிட்டு வா, என் குஷி என் பக்கத்துல உட்கார்ந்து தான் வருவா. சரி, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் லக்கேஜ்லயே படுத்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்குள்ள போயிட்டியா? வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன். இன்னில இருந்து ஹாப்பி தீபாவளி மிஷனோட பார்ட் 2 ஆரம்பம். முடிஞ்சது. மோனையா, இந்த ஓஹோ உஃப் மோனையா, இங்க பாருங்க. உங்களோட பொருள் எல்லாம் இருக்குல்ல, துணிமணி எல்லாம். ஐயோ, அது அப்படிலாம் மூடாது. உதவி செய்ய மாட்டீங்களா? செஞ்சுட்டா போகுது. ரொம்ப நன்றி.
மோனியா, இந்த பெட்டிக்குள்ள உங்களோட துணிமணி எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் இதுல உங்களோட ஷூ, சாக்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா? என்ன சரியா? எதுவுமே சரியா இல்ல. ஏற்கனவே 3 தடவை சொல்லிட்டேன். என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா? சின்ன பசங்களை விட நீங்க ரொம்ப மோசம் மோனியா. உங்களுக்கு 10 வாட்டி நான் சொன்னாலும் புரிய வச்சாலும் உடனே மறந்துடுவீங்க. அப்புறம் அமெரிக்காவுக்கு போய் ஏன் பின்னாடியே சுத்துவீங்க. ராதா அது எங்க போச்சு, இது எங்க போச்சு, செப்பல் எங்க, டை எங்க, ஷாக்ஸ் எங்க, அது எங்க, இது எங்கன்னு. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நான் டையே போட்டதில்ல. அண்ட் 2வது விஷயம், இந்த கிழிஞ்ச பேக் வச்சு என்ன சுத்திக்கிட்டு இருக்க? இது ரொம்ப பழைய பேக். நான் தான் உனக்கு புது பேக் வாங்கி கொடுத்தல. ஒரு நிமிஷம் மோனியா, முதல்ல அது பழசுன்னு சொல்லாதீங்க. இது பழசுதான். ஆனா மோனியா, இந்த பையோட எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அதுவும் இல்லாம அவ்வளவு பெரிய நாட்டுக்கு போறோம். அதனால எனக்கு பிடிச்ச இந்த பைய கூட கொண்டு போகணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ மோனியா, ஒரு விஷயத்த நாம மறக்கவே கூடாது. நாளைக்கு காலையில கிருஷ்ணர் கோவில் பூசாரி நம்மள பாக்குறதுக்கு வராரு. அதனால காலையில சீக்கிரம் எழுந்து ரெடி ஆயிடுங்க. சரியா? ஆட்ட. ஐயோ, இத மறந்துட்டேன் பாருங்க. இத ஐயோ, ஓய், எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ எப்ப புரிஞ்சுப்ப? என்ன புரிஞ்சுக்கணும் மோனியா? ஊருக்கு போக எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. முதல்ல நாம 2 பேரும் ஒழுங்கா சந்திச்சுக்கலாமே. என்ன சொல்ற? இல்ல, வாங்க, சும்மா இருங்க. யாரு? வராதீங்க. அண்ணி, நான் தான் பன்னீர். உள்ள வாங்க. வராத வராத. ராதா, உள்ள வாங்கண்ணா. நீங்க சும்மா இருங்க மோனியா. அவன் முன்னாடியே முத்தம் கொடுத்துருவேன். ஐயோ சும்மா இருங்க மோனியா. வெல்கம். வாட் a surprise. பெரிய முதலாளி அம்மா தான் சொன்னாங்க, நீங்களாம் எங்கேயோ வெளியூர் போறீங்களாமே. அதான் உங்க பேக்கிங்ல நானும் கொஞ்சம் உதவி பண்ணலான்னு வந்தேன். நாங்க கிராமத்துக்கு போலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைண்ணே, நான் பாத்துக்கிறேன். அது எப்படி தேவையில்லைன்னு சொல்லுவீங்க? நான் பேக்கிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். அப்புறம் நான் உங்களுக்கு இதை சொல்ல மறந்துட்டேன். நான் உங்களுக்கு விசேஷமா எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க இந்த ஜூஸை குடிங்க, அதுக்குள்ளேயும் நான் பேக்கிங் பண்ணி முடிச்சிடுறேன். எவ்வளவு நல்ல விஷயம். என்ன நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணுங்க பேக்கிங், நாங்க. சரி, ஆரம்பிங்க. நீ ஜூஸ குடி. பண்ணுங்க, நீங்க வேலை பண்ணுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.